இவ்வளவு கஷ்டப்பட்ட கேள்விப்பட்டவனே கூல் சுரேஷும் சுதாகரன் சுரேஷன் வந்து 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிச்சன் தேவையான கட்டில் மெத்த ஃப்ரிட்ஜு எல்லாமே தரோம்னா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமே அதை நீங்க இருங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த ரசிக மன்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சுரேஷ் சொன்னேன். இது முதல் மாடி ஏறி வைங்களாம். எங்க பழனி மலைக்கு போன படிக்கட்டு ஏறணும்னாங்க. அத மாதிரி ஏறி வந்து சொல்லி வந்தேன். வந்துட்டு இந்த பாத்திர பண்டங்கள் தான் கொடுத்தாங்க. ரசிக மன்றத்தை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சுதாகரனே சுரேசனே கூல் சுரேசனே ஒரு சரவணா சார் ஒரு புரட்சி தலைவர் மாதிரி தான், நான் மறக்க மாட்டேன். இது இல்லாம சுதாகரனை சொன்னாரு. ஆனா இது மட்டும் இல்லைண்ணே, உங்களுக்கு எப்ப கஷ்டம்னாலும் எனக்கு போன் பண்ணுங்க, உங்களுக்கு ஐயா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால அவர் நீடி வாழ்க. அவரு வச்சிருக்க துணிக்கடை பாத்திர கடை எல்லாமே நல்ல வியாபாரம் பெற்று இன்னும் தமிழ்நாடு கூட இருக்கு, இந்தியா கூட கடையை திறக்கணும். இல்லாமல் இறைவனை கேட்டுக் கொள்கிறேன்.